வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு தாபா ஸ்டைலில் மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு 2-3 தடவை கழுவிக்கணும். கழுவிட்டு கடைசி தடவை கழுவும் போது மஞ்சத்தூள், கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து கழுவிக்கோங்க. இப்படி செய்யும் போது நமக்கு மட்டனோட பச்சை வாசனை வராமல் இருக்கும். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு சின்னதும் பெருசுமா பெரிய வெங்காயம் 7 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்னதும் பெருசுமா 4 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 இன்ச் இஞ்சி, 15 பல் பூண்டு. இது கூட 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை. எல்லாத்தையும் 1-2 கட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விழுதாக அரைச்சாச்சு. எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். தனியா தூள், அது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவிஸ் எல்லாமே சின்ன வெங்காயம், தேங்காய் எல்லாம் யூஸ் பண்ணாமல் பெரிய வெங்காயம், தக்காளி யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. அந்த மெத்தடில் தான் இப்போ நம்ம பண்ணுறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் ஆன் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாசி மொக்கு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் பெரிய சைஸில் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிறோம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா பேஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகணும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுக்கலாம், இல்லைன்னா தெறிக்கும். மூடி போட்டு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ மசாலா பேஸ்ட் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. கொஞ்சம் திக்காக இருக்குது கிரேவி. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மட்டன் பீஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எலும்புள்ள மட்டனாகவே எடுத்துக்கோங்க. போன் பீசஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கூட தயிர் சேர்க்குறவங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மட்டன் இந்த மசாலா பேஸ்ட்லேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நார்மலாக ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் வேகட்டும். சாதாரணமாக மூடி போட்டுருங்க. 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டன் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. திக் கிரேவிக்கு இந்த அளவுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு வேக வைக்கலாம். நார்மலாக மட்டன் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறோம். இந்த கிரேவி ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டீம் எல்லாம் இறங்கிருச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து நல்லா திக் க்ரீமியாக இருக்குது. கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தலைகள் நம்ம அலங்கரிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தாபா ஸ்டைல் மட்டன் கறி தயாராகிடுச்சு.
சூடான சாதத்தோட பரிமாறலாம். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செஞ்சுருக்கிற அளவில் 6 பேர் தாராளமாக ஒரு வேளைக்கு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம். இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.